இப்ப நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இது பள்ளம் இருக்கு அப்படின்றத வந்து முதல்லயே ஒருத்தர் நம்மளுக்கு சொல்றாங்கன்னா, அத நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்ல ம். நான் பள்ளத்துல போய் விழுந்துட்டு எழுந்து வரேன்னா, எழக்கூடிய சூழ்நிலை இருந்தா பரவால்ல. எழக்கூடிய சூழ்நிலை இல்லன்னா, ம். அதனால ஒவ்வொரு செயலையும் யோசிச்சு செய்யலாமா, வேணாமான்னு பலமுறை யோசிச்சு செய்யுங்க. அதே மாரி அதிகப்படியா கோயிலுக்கு போயிட்டே இருக்காங்கல்லம்மா, ஆமா மேம். அது ரொம்ப தவறுமா. ஓ! கோயிலுக்கு அதிகப்படியா போறதுன்றது ரொம்ப எல்லாருக்குமே இப்ப இருக்கிற பிரச்சனையில கோயில் நாடி தான் போறாங்க. கோயில நாடி போறாங்க. ஆனா அதிகப்படியா கோயிலுக்கு வந்து போகவே கூடாதும்மா. ஓ! எந்த கோயிலுக்கு மாதிரியான அதிகப்படியாம வந்து போவாம, நீங்க வீட்டுக்குள்ள வந்து என்ன செய்ய முடியும்? இல்ல ஆபீஸ்ல என்ன செய்ய முடியும்? இந்த மாரி உங்க தொழில் ரீதியாவோ, ம். இல்ல வீட்லயோ நீங்க என்ன செய்ய முடியுமோ, இல்ல வந்து வெளிய எங்கனா டூரிஸ்ட் பிளேஸ் அது மாரி போலாமே தவிர, நான் வெளிய போனாவே வந்து ஆன்மீக சுற்றுலா தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் போவாங்க. ஆமாம். அதுவும் தவறுமா. ஏன்னா வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் இல்லையா, சில தெய்வங்கள ஏக்கலாம், சில தெய்வங்கள ஏக்கக்கூடாதுன்னு புரியுது, சொல்லிட்டு, புரியுது. இது புரியாம கன்டினியூவா கோயில் கோயிலா, கோயில் கோயில் நீங்க பாருங்க ரொம்ப பிரச்சனைன்னு சொல்ற எல்லாருமே அடிக்கடி கோயில் போறவங்களா இருப்பாங்க. கோவில்ல தான் இருப்பாங்க. ஆமா. வீட்டுக்குள்ள வந்து கோயில் மாரியே அமைச்சிருவாங்க. ஆமா, அது ரொம்ப தவறுமா. வீட்டுக்குள்ள வந்து எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய இடம் தான் வந்து வீடு. ஆமா. அந்த இடத்துல வந்து நீங்க கோயிலா வந்து அமைச்சிட்டீங்கன்னா, மத்த எந்த கிரகங்களுமே அங்க வேலை செய்யக்கூடிய வந்து வாய்ப்ப வந்து நீங்க கெடுத்துடுறீங்க. ம். அப்போ வந்து வீட்லனா வந்து க இன்பம் இருக்கும், துன்பம் கண்டிப்பா, இருக்கும். கண்டிப்பா. இப்போ வந்து கணவன், மனைவி நம்ம பசங்க இருப்பாங்க. கல்யாணம் பண்ணியிருப்போம். அவங்களுடைய வந்து அவங்க வந்து அவங்களுக்கான இல்லறம் இருக்கும். புரியுது. குழந்தைகளுக்கான படிப்பு இருக்கும். இப்படி எல்லா விஷயத்தையும் தவிர்த்து, கோயில், கோயில், கோயில்னு வச்சு எல்லாரையுமே அதுக்குள்ள இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, எது எடுத்தாலும் ஐயோ! கடவுளே, 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 கடவுள் எந்த விஷயத்தையுமே செய்யாம கடவுள், கடவுள், கடவுள்னு இருப்பாங்கம்மா. எந்த ஆமா. கடவுளும் இப்ப படிக்கிற பிள்ளைங்க கூட நெறைய பேர் அப்படிதான். படிக்கிறோமோ இல்லையோ, ஆமா. சாமிய போய் கும்பிட்டுட்டா நல்லது நடந்துரும்னு நம்புறாங்க. ஆமா. அந்த மாரி வந்து 24 ஹவர்ஸ் எல்லா பாரத்தையும் தூக்கி கடவுள் மேல நீங்க போட்டுட்டா, எதுவும் அங்க இயங்காது. உங்களுக்கு என்ன குடுத்துருக்காங்களோ, அந்த கடமைகள சரிவர செய்யணும். ஒரு ம். சிலர்